எம்ப்ரியோ ஃப்ரீசிங் வந்து இப்போ ஒரு பஸ்வேர்டாக இருக்குது. எம்ப்ரியோ ஃப்ரீசிங் யார் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ஏஜ் வந்து மோர் தென் 32, 33, உங்களோட ஏஎம்ஹெச் அதாவது ஒவேரியன் ரிசர்வ் எக் நம்பர்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து ப்ரெக்னென்சியை டிலே பண்ணும்போது கண்டிப்பாக வந்து எம்ப்ரியோ ஃப்ரீசிங்கை கன்சிடர் பண்ணணும். இதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது கேன்சர் இருக்குது, அதுக்கு ரேடியோ தெரப்பி இல்லை கீமோதெரப்பி போகிறீங்க அப்படிங்கும்போது அதுக்கு முன்னாடி எம்ப்ரியோ ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா ரேடியோ தெரப்பி இல்லைனா கீமோதெரப்பி எக் நம்பர்ஸை வந்து குறைச்சிரும். 3வது வந்து எண்டோமெட்ரியோசிஸ். ரிப்பீட்டடாக வந்து உங்களுக்கு சர்ஜரி பண்ண வேண்டியதாக இருக்குது, இல்லை ஓவரீஸில் சாக்லேட் சிஸ்ட் வந்துட்டே இருக்குது அப்படிங்கும்போது ப்ரெக்னென்சியை நீங்கள் டிலே பண்ணுறீங்க அப்படிங்கிற சூழ்நிலையில் நீங்கள் வந்து எம்ப்ரியோவை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறமா லேட்டராக அந்த எம்ப்ரியோஸை யூஸ் பண்ணுறது பெட்டர்.